வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கவிதை நேரம் என்கின்ற அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இது கவிஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த கவிஞர்களை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய கவிதைகளை நாங்கள் இங்கே எடுத்து வர காத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த கவிதை புத்தகங்கள் நிறைய பேர் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை வாசிப்பதற்கு என்பது அ நேரம் கிடைக்காமல் நிறைய பேர் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இல்லை என்றால் கவிதைகளா அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கும் இருக்கலாம். ஆனால் கவிதைகள் என்பது நமது வாழ்வையும் கவிதையையும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்படியான கவிஞர்களை அவர்களுடைய கவிதைகளை குரல் வழியாக எடுத்து செல்வது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றைய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய கவிஞர் ரூபன் ராஜசேகரன் அவர்கள்தான் இன்றைய கவிஞர். அவருடைய கவிதை தொகுப்பில் இருந்து சில கவிதைகளை வாசிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அவருடைய கவிதைகள் எப்படி இருந்தது என்பதை பதிவின் மூலம், அதாவது அந்த கருத்து தெரிவிப்போம் அல்லவா, அதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இதோ முதல் கவிதை இப்படியாக ரூபன் ராஜசேகரன் அவர்களுடைய கவிதை அமைகிறது. அவள் அப்படியா எனும்போது அவளின் கைப்பிடியை பற்றி கொண்டு திரும்பி வர மனமில்லாமல் அப்படியே உலாவ ஆரம்பித்துவிடும் இதயம். எவ்வித தேவைகளையும் எதிர்பாராமல் இங்கே எதுவும் யாதும் எவரும் இல்லவே இல்லை. எதையோ எதிர்பார்த்தே அடி நகர்கின்றன உயிர்களும் உள்ளவைகளும். உன் மார்பொலி கேட்டேன், என் மரபணு எதுவென்று அது சொன்னது. பூக்களை பறிப்பதற்கு அவள், பறிப்பதை பார்ப்பதற்கு நான், பார்ப்பதை குறிப்பெடுக்க ஜன்னல். அரவமில்லாத இடம், அங்கே ஓர் வீடு, நிறைய காற்று, புறத்தில் பச்சை, ஓட பூமி, ஒளிந்து கொள்ள மரம், தேட நீ, அகப்பட நான். காலத்தின் தேவைகளில் மிக மிக முக்கியமானது அவரவருக்கு உண்டானதை அவரவரிடமே ஒப்படைத்து விடுவதென்பது. எல்லோருக்குமான இடம் இங்கே கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். கரையும் கண்ணீர் துளிகள் வரையும் ஓவியத்தில் உயிருண்டு. சொல்லிலும் சொல்லாத மௌனத்திலும், கல்லிலும் கனிந்துருகும் கனியிலும், உள்ளிலும் உளம்பேனும் புறத்திலும் நீ மட்டும். கடந்த வாழ்வு மீண்டும் நடந்து வருவதில்லை, ஆனாலும் நம்மால் கடந்து போக முடிவதில்லை. என்னால் எதையும் அத்தனை சுலபத்தில் எழுதிவிட முடிகிறது. என்னை எழுதத்தான் நேரம் பிடிக்கிறது. வண்ணம் செய் என்றேன், வானவில் கேட்டாள். அவள் விரல்களை காண்பித்தேன், புன்னகை பூத்தாள். ஒற்றை பார்வையால் பறக்க வைத்துவிட்டு இப்போது கீழிறங்கு என்றால் எப்படி இறங்குவேன்? மேகத்தை பிடி, மடி, பெட்டிக்குள் அடை, வீட்டிற்கு கொண்டு போ, நிலாவிற்கு மேகம் தேவைப்படுகிறது. கனவுகள் முடிந்துவிட ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். கனவே, உன்னை நான் கடுகளவும் கைவிட மாட்டேன். நான் உன்னை மலைத்து பார்த்து கொண்டிருந்த போது பெரும் மலை. நேர்களே, ரூபன் ராஜசேகரன் அவர்களுடைய அருமையான கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகள் உங்களுக்காக குரல் வழியே கேட்க கொடுத்தோம். இந்த கவிதைகள் எப்படி இருந்தது என்பதை பின்னூட்டம் வழியாக சொல்லுங்கள். அவருடைய கவிதைகளுக்கு ஊக்கம் தந்ததாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் இதே போல ஒரு அருமையான கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.